என் பேர் கணேஷ்குமாருங்க. நான் சூலூர்லேருந்து வரேன். நான் லோன்ஸ் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு உடம்புக்கு முடியல. ஒரு 2 மாதமாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு அவங்களுக்கே தெரியாது. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா நைட் தூங்கிட்டு இருப்பாங்க, திடீர்னு அவங்க ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. ஏன்னா நான் வந்து கூட இருப்பேன். என்ன சொல்கிறது, அப்படியே அன்கான்ஷன் ஆகி ஒரு மாதிரி மேலே கையெல்லாம் மேலே போயிடும். நான் ஃபிக்ஸ் வந்த மாதிரி நான் பயந்துக்குவேன். அப்போ திடீர்னு ஒரு அமாவாசை அன்னைக்கு நான் குலதெய்வ கோயில் போயிட்டு வரேன். என் ஒய்ஃபுக்கு வந்துட்டு என் கூட சண்டை போட்டுட்டாங்க. நான் உன்னை வந்துட்டு அந்த பேய் என்கிட்ட வந்து பேசுது, நான் குருடன்ஸோட கையெல்லாம் செலுக்குது. பேய் என்கிட்ட வந்துட்டு முன்னாடி முடிஞ்ச காப்பாத்திக்கோ, அடுத்த அம்மாவாசையும் போது 10 நாள் தான் முன்னாடி நான் தூக்கியே காமிக்கிறேன் பார்த்துக்கோ அப்படின்ட்டு போயிடுச்சு. சத்தியம் பண்ணிட்டு போயிடுச்சு அந்த பேய். கொஞ்சம் நேரத்தில் அப்படியே எந்திரிச்சு சாப்பிட்டு அந்த 2 பேரும் அப்படியே கட்டலேருந்து எந்திரிக்கிற அந்த குக்கரில் வந்து கால் உள்ள வச்சுட்டான். என்னங்க நடந்துச்சு, என்ன நடந்துச்சு, எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியலையே, ஏதோ பண்ணுறேன் ஆனால் என்னன்னு தெரியல. இந்த சந்திரமுகி படுற மாதிரி பேசிட்டு இருந்தா. இல்லை ஒன்று இல்லைன்ட்டு அப்போ சாமிகிட்ட கூப்பிட்டேன். எங்களுடைய அண்ணி தான் எங்களை கூப்பிட்டு இருந்தாங்க இந்த கோயிலுக்கு. சாமிஜிட்டு சொன்னேன், சாமிஜி இந்த மாதிரி அமாவாசைக்குள்ளே வந்து என் ஒய்ஃபை வந்து இந்த மாதிரி ஒரு பேய் வந்து என்கிட்ட பேசணும், உடனே நீ கூப்பிட்டு வா, இன்னைக்கு சாயங்காலம் இன்னைக்கே பூஜை வச்சுருவாங்க. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நினைக்கிறேன், கரெக்டாக 22 ஆமாம் டேட்டு. அந்த அன்னைக்கு கூப்பிட்டு வந்தோம். கொஞ்ச நேரத்துல சாமி ஒரு ரெடி விட்டாரு. இன்னையிலேருந்து அந்த பேய் இது நாளைக்கு 1.5 வருஷம் ஆச்சு, வரவே இல்லை. தெளிவா இருக்காங்க, நல்லா இருக்கிறோம், நல்லா சம்பாதிக்கிறோம் சாமி. இப்போ வந்து 10 வயசு 2 டாக்குமெண்ட் ரைட்டர் வேலை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை, அவங்க நல்லா இருக்காங்க. இப்போ நான் தைரியமா நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருக்கிறேன். இல்லைன்னா ஒவ்வொரு நாளும் பயந்துட்டே தூங்குவேன். திடீர்னு என்னெல்லாம் நடக்கும், அதுக்கு எல்லாம் காரணம் பாபுஜி சாமி, இங்க இருக்கு நாகசக்தி அம்மா, காலபைரவி. நல்லா செய்யுங்க. இப்போ உங்களுக்கு நல்லா இருக்கலாமா? நல்லா சம்பாதிக்கிறியாப்பா? டாக்குமெண்ட் ரைட்டு நல்லா கோயில் நல்லா சம்பாதிக்கிறாங்க. இந்த அம்மாவுக்கு என்ன தெரியுமா வயசு? புரட்டாசி மாதம் ஒரு பத்திரம் கூட பதிவாகாத டைமில் இந்த அம்மாவுக்கு பக்கத்து ஆஃபீஸ்லேருந்து கூப்பிட்டு எனக்கு ஒரு 12 பத்திரம் பண்ணணும் கண்ணு, எனக்கு தெரியல, நீயே முடிச்சு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டு முடிச்சு கொடுத்துரு. ஒரு பத்திரம் கூட யாருக்கும் இல்லாத போது உங்களுக்கு 12 பத்திரம் கொடுக்குறாங்க டெய்லி. அப்போ என்ன அது தொழிலையே ஒருத்தரலாம். இன்னைக்கு நல்லா சம்பாதிக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க. அவருக்கு லோன் இருக்கு, நீங்க எல்லாம் நல்லா இப்போ லோன்ல போட்டுருக்கு சார். இப்போ மாசம் 1 கோடி பக்கம் டர்ன் ஓவர் பண்றோம். 1 கோடி டர்ன் ஓவர் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. கோயிலுக்கு ஏதாவது செய்யறியாப்பா? வர மாசம்னா எடுத்து வச்சிருக்கியா? சாமிக்குன்னு காலைக்கு வரதுல அதை எடுத்து வச்சிருவோம். ஆமா, வர்றதுல ஒரு பங்கு எடுத்து வச்சிரு. ஏன் கேட்கறேன் தெரியுமா? தர்மம் செய்ய நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பா அன்னதானத்துக்கு எடுத்து வச்சிரு. தானத்தில் சிறந்தது அன்னதானம். வரும்போது இங்க வர்ற முதல் வருமானத்தை நாகசக்தி அம்மாவுக்கு ஒரு மஞ்சப்பையில் எடுத்து வச்சிருவோம். அதை எடுத்துட்டு வந்து செய். ஓகே, ஓம் சக்தி.